சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. தோழர்களே, நம்ம பார்த்தோம் வருமான கணக்கீட்டை நம்ம 3 வகையிலையும் மேற்கொள்ளலாம். என்னெல்லாம் பார்த்தோம்? வருமான அடிப்படையில், செலவின் அடிப்படையில், உற்பத்தி அடிப்படையில். நம்ம உற்பத்தி அடிப்படையில் ஏற்கனவே பார்த்துட்டோம், ப்ரொடக்ஷன் அடிப்படையில் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் செலவின் அடிப்படையில் பார்க்கலாம். செலவின் அடிப்படையில் வருமான கணக்கீடு, அவ்வளோதான். ஒரு சிம்பிளான கணக்கீடு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருவருடைய வருமானத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம், அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறார்ன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ செலவு பண்ணுறாரு, அவருடைய என்னெல்லாம் போகிறார், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, என்னெல்லாம் செலவு பண்ணுறாரு, அதை பார்த்துக்கலாம். மிச்சத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணுறாரு, பேங்க்கில் டெபாசிட் போகிறாரு, இடம் வாங்குறாரு, நகை வாங்குறாரு, அதெல்லாம் முதலீடு அல்லது சேமிப்பு அப்படின்ட்டு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது சேவிங்ஸ். இதன் மூலமாக அவருடைய வருமானத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வருமானம் என்பது எவ்வாறு கணக்கிடலாம்னா, செலவு ப்ளஸ் சேமிப்பு, இந்த ரெண்டையும் பார்த்துட்டா அதுதான் செலவின முறை அப்படின்ட்டு கணக்கு. அப்போ செலவின அடிப்படையில் இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். ஒருவர் வருமானம் நமக்கு தெரியாது, ஆனால் செலவு பண்ணுறது தெரியும். மாதம் 10,000 செலவு பண்ணுறாரு, 5,000 சேமிப்பு பண்ணுறாரு. அப்போ அவருடைய மாத வருமானம் எவ்வளவு? 15,000. இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த அடிப்படையில் தான் நம்ம வருமானத்தை கணக்கிடுறோம். சில துறைகளுக்கு, குறிப்பாக செலவின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சில துறைகளுக்கு இப்படி தான் கண்டுபிடிக்க நம்மளால் முடியுது. பொதுவாக இந்தியா ப்ரொடக்ஷன் அடிப்படையிலும் இன்கம் அடிப்படையில் தான் கணக்கிடுறாங்க. செலவின முறைகளுக்கு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. அப்போ செலவின அடிப்படையில் வருமான கணக்கீடு, இதை நம்ம GDE அப்படிலாம் சொல்லலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே GDP தான். இன்கம் அடிப்படையில் கணக்கிட்டாலும் சரி தான், ப்ரொடக்ஷன் அடிப்படையில் கணக்கிட்டாலும் சரி தான், செலவின் அடிப்படையில் கணக்கிட்டாலும் சரி தான். GDP அப்படின்ற டேர்மை தான் யூஸ் பண்ணுறோம். இது ஒட்டுமொத்தமாக பக்கத்தில் GNP அப்படின்னு சொல்லலாம். இப்போ வெளிநாட்டு வருமானத்தையும் சேர்க்குறோன்றதால GNP சொல்கிறோம். தேய்மானம் அதான் பின்னால் கழிச்சிக்கலாம். இப்போ செலவின் அடிப்படையில் GNP பார்க்குறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. GNP கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்களை சேர்க்குறோம், 4 விஷயங்கள். C ப்ளஸ் I ப்ளஸ் G ப்ளஸ் X மைனஸ் M. இதான் அந்த ஃபார்முலா அந்த ஞாபகம் வச்சுக்கணும். Cனா கன்சியூமர், நுகர்வோர். நுகர்வோர் யார்? மக்கள். ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், சேமிப்பு அல்லது முதலீடு. ஜினா கவர்மெண்ட், கவர்மெண்ட். எக்ஸ்னா ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டா நாட்டோட வருமானத்தை செலவு அடிப்படையில் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், கன்சியூமர்னா மக்கள், மக்களுடைய செலவு எவ்வளவு பார்த்துக்கிறோம். அடுத்ததாக மக்கள் மற்றும் அரசாங்கத்துடைய சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கிறோம். அப்புறம் அரசாங்கத்துடைய செலவு எவ்வளவு அப்படின்ட்டு பார்க்குறோம். சரியா? அடுத்ததாக ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வேறுபாடு. சரியா? இதில் GDP அப்படின்னா இந்த 3 மட்டும் போதும். GNPனா இதையும் சேர்க்குறது ஒன்று. அப்போ மக்களுடைய ஒட்டுமொத்த மக்கள், இந்தியாவில் உள்ள மொத்த மக்களும் செய்யக்கூடிய செலவு தொகை எவ்வளவு, இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் செய்யக்கூடிய சேமிப்பு எவ்வளவு, அரசாங்கம் செய்யக்கூடிய செலவு எவ்வளவு, ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வேறுபாடு எவ்வளவு, இவ்வளோத்தையும் சேர்த்துட்டா செலவின் அடிப்படையில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நாட்டு வருமானத்தை நாம் கண்டுபிடித்து விடலாம். அவ்வளோதான். அப்போ அரசாங்கமோ மக்களோ என்ன பண்ணுறாங்க? செலவு பண்ணுறாங்க அல்லது சேமிப்பு பண்ணுறாங்க. அப்போ செலவையும் சேமிப்பையும் கண்டுபிடித்தால் நம்முடைய வருமானத்தை சேர்த்துக்கலாம். வெளிநாட்டு வருமானத்தையும் சேர்க்கணும் அப்படின்னா ஏற்றுமதியும் இறக்குமதியும் சேர்த்து நம்ம பார்த்துட்டோம்னா வெளிநாட்டு வருமானத்தையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இதை இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். GNP ஈக்குவல் டு PFCE ப்ளஸ் GFCE ப்ளஸ் GCF ப்ளஸ் X மைனஸ் M அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா அதே தான் ப்ரைவேட் ஃபைனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் ஃபைனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், தனியார் இறுதி நுகர்வு செலவு ப்ளஸ் அரசாங்க இறுதி நுகர்வு செலவு ப்ளஸ் மொத்த மூலதன ஆக்கம், கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். அவ்வளோதான். இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். அவ்வளோதான். தனியாருடைய செலவு இதுதான், இது அரசாங்கத்துடைய செலவு இதுதான். இது GCFனா 2 பேருடைய சேமிப்பு, கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். சேமிப்புனா
மூலதன ஆக்கம், அரசாங்கம் ஒரு தொழிற்சாலையை தொடங்குது, அது ஒரு சேமிப்பு தான், ஏதோ அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அரசாங்கம் ஒரு ரோடு போடுது, அதுவும் உற்பத்தியை பெருக்குவதற்காக போடப்படுது. அரசாங்கம் ஒரு விஷயத்தை பண்ணுதுன்னா அது வந்து சேமிப்பாகத்தான் நம்ம கருதணும். வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளுதா, அது சேமிப்பு தான். ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்காக தான் அரசாங்கம் அந்த மாதிரி செலவு பண்ணுது. அதான் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜிஎன்பி செலவின் அடிப்படைக்கு இந்த ஒரு கால்குலேஷனும் இருக்குது. ரெண்டும் ஒன்று தான். இப்படி சொல்கிறோம் அல்லது இப்படி சொல்லலாம். நம்ம வந்துட்டு ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், தனியார் இறுதி நுகர்வு செலவு ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அரசாங்க இறுதி நுகர்வு செலவு ப்ளஸ் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன், மொத்த மூலதன ஆக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த மூலதன ஆக்கம் ப்ளஸ் ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. எக்ஸ் மைனஸ் எம்னா என்னது? ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதியை கழிக்கும். கிடைச்சாலும் என்ன கிடைக்கும் நமக்கு? சேமிப்பு அடிப்படையில், அந்த செலவின் அடிப்படையில் வருமானத்தை நம்மால் கணக்கிட முடியும். சரியா? மொத்த செலவு ப்ளஸ் சேவிங்ஸ், அதுதான் இந்த செலவின் அடிப்படையிலான முறை. இதுலேயும் சில குறைகள் இருக்குது. ப்ரொடக்ஷன் அடிப்படையில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தோம். செலவின் அடிப்படையில் அவ்வளோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். செலவின் அடிப்படையில் சில குறைபாடுகள் இருக்குது. நம்ம கணக்கிடுறப்போ சில விஷயங்களை காஷியஸாக பார்க்கணும். செலவின் அடிப்படையில் கணக்கிடுறப்போ ஒன்று செகண்ட் சேல்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். இரண்டாவது நிலை விற்பனை, அதை செலவின் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடாது. சரியா? பார்த்தா அது தவறாயிடும். இன்கேஸ் ஒரு காரை ஒருத்தர் விற்கிறார், ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குறாருன்னா கம்பெனி விற்குது, அப்போ அதுவே அது ஜிடிபியில் வந்துடும். திரும்ப இவர் வந்து செகண்ட் சேல்ஸ் விற்கிறாரு, இன்னொருத்தர்கிட்ட விற்கிறாருன்னா அது செலவின் அடிப்படையில் கணக்கில் சேர்க்கப்படக்கூடாது. செகண்ட் சேல்ஸை எக்ஸ்பெண்டிச்சர் அடிப்படையில் பார்க்குறப்போ ஜிடிபியில் சேர்க்கக்கூடாது. அதேமாரி ஷேர்ஸே செகண்டரி மார்க்கெட் தான். ஷேர்ஸ் வந்து ஐபிஓ போட்டு கொடுத்து விற்றாங்கன்னா அதை செலவின் அடிப்படையில், ஐபிஓவில் ஒருத்தர் ஷேரை வாங்குறாரு, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலம் ஷேரை வாங்குறாருன்னா அதை தேசிய வருமானத்தில் சேர்க்கலாம். ஏன்னா அது ஃபஸ்ட் சேல். இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேர் மார்க்கெட்டில் போய் நம்ம ஷேரை வாங்குகிறோம் அப்படின்னா அது செகண்டரி சேல் தான். செகண்டரி சேல் அந்த விற்பனையும் நம்முடைய எக்ஸ்பெண்டிச்சர் அடிப்படையில் கணக்கிடும்போது சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அரசாங்கம் மக்களுக்கு நிறைய மாற்று செலுத்துகை அப்படின்ட்டு சொல்லுவோம். அரசாங்கம் மக்களுக்கு நிறைய உதவித்தொகைகள் கொடுக்குது. இப்போ முதியோர்களுக்கு ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்குது, சர்வீஸ் பென்ஷன் கொடுக்குது, சப்சிடிஸ் கொடுக்குது. இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த இதில் சேர்க்கக்கூடாது. சரியா? அது மக்களுக்கான வருமானம். இதையும் எதில் சேர்க்கக்கூடாது? சப்சிடிஸு, அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸு, செகண்ட் சேல்ஸ் வரக்கூடியது, இதெல்லாம் வந்து செலவின் அடிப்படையில் சேர்க்கக்கூடாது. சரியா? இதெல்லாம் அதில் ப்ரிகாஷன்ஸ் டு பி கன்சிடர்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். இது ரொம்ப இல்லை, செலவின் அடிப்படையில் இதுதான் ரொம்ப ஈஸியான விஷயங்கள்லாம். சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். அதே போன்று ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வேறுபாடு பார்த்தா செலவின் அடிப்படையில் நாம் வருமானத்தை கணக்கிடலாம். அவ்வளோதான். செலவின் அடிப்படையில் கணக்கு பார்த்தாலும் நம்ம ஜிடிபின்னு தான் சொல்லணும், என்டிபின்னு தான் சொல்லணும், என்என்பின்னு தான் சொல்லணும், ஜிஎன்பின்னு தான் சொல்லணும். சரியா? இப்போ ஜிடிபி பார்த்துட்டோம்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம், ஏற்றுமதி இறக்குமதியை சேர்த்துட்டோம்னா ஜிஎன்பி ஆகிடும். இதில் தேய்மானத்தை கழிச்சிட்டா என்என்பி ஆகிடும். சரியா? அவ்வளோதான். இதுக்கும் அதே மெத்தட் தான், எந்த வித்தியாசமும் இல்லை. கடைசியாக வருமான அடிப்படையில் கணக்கீடு. உற்பத்தி அடிப்படையில் பார்த்தோம், அடுத்து செலவின் அடிப்படையில் பார்த்துட்டோம். இப்போ வருமான அடிப்படையில் பார்க்கலாம். இன்கம் மெத்தட், நேஷனல் இன்கம் அட் இன்கம் மெத்தட். வருமான அடிப்படையில் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எல்லா துறைக்கும் செலவின் அடிப்படையில் பார்க்க முடியாது, எல்லா துறைக்கும் உற்பத்தி அடிப்படையில் பார்க்க முடியாது. வருமான முறை அடிப்படையில் கணக்கீடு. இது பொதுவாக என்னன்னா சர்வீஸ் செக்டாரில் ஃபுல்லாக அப்படி தான் கணக்கிடுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வங்கிகள், அது மாதிரி இன்சூரன்ஸு, காப்பீடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சுற்றுலா டூரிசம் இண்டஸ்ட்ரி, மருத்துவத்துறை. இதெல்லாம் பொருளை உற்பத்தி பண்ணுறாங்களா? இல்லை. அதெல்லாம் அவங்க வருமான அடிப்படையில், இங்கே உள்ளவங்களுடைய வருமானம்லாம் நாட்டு வருமானத்துக்கு சேர்க்கும்போது வருமான அடிப்படையில் தான் சேர்க்க முடியும். அதுக்கு தான் வருமான முறை அப்படின்றத கணக்கு பண்ணுறோம். பொதுவாக வருமான முறை என்பது இன்கம் வந்து 3 டைப்பாக ஆஃப் இன்கமாக பிரிக்கிறாங்க. வருமான அடிப்படையில் கணக்கிடும்போது 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று லேபர் இன்கம், ரெண்டாவது கேபிட்டல் இன்கம்னு சொல்லுவாங்க,
வருமான அடிப்படையில் கணக்கிடுறப்ப 3 வகையாக பிரிக்கலாம். மூணாவது மிக்ஸ்டு இன்கம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா தொழிலாளருடைய வருமானத்தின் அடிப்படையில் கணக்கிடுறது. இன்கேஸ் இன்கம் மெத்தடு இது சிம்பிள் தான். நாட்டில் உள்ள அனைவருடைய தனிநபர் அடிப்படையில் வருமானத்தை பார்க்குறோம். ஒரு கம்பெனி இருக்குன்னா கம்பெனியில் 100 பேர் இருக்குன்னா முதலாளியுடைய வருமானமும் தனிநபர் வருமானம் தான், தொழிலாளருடைய வருமானமும் தனிநபர் வருமானம் தான். அதுக்கு அந்த ரெண்ட் ப்ரீமிசஸ் அந்த இடத்துடைய முதலாளியுடைய வருமானம் தனிநபர் வருமானம் தான். இப்படி தனிநபராகவே கணக்கிட்டு தேச வருமானத்தை கணக்கிடுறது எல்லா துறைக்கும் தேவையில்லை. சில துறைகளுக்கு மட்டும்தான் இப்படி கணக்கிறது. உற்பத்தி அல்லாத துறைகளில் இது மாதிரி கணக்கிடலாம். உற்பத்தி துறைகளையும் நம்ம கணக்கிடலாம். இப்போ லேபர் இன்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வேஜ் கூலி, தொழிலாளர் வருமானம் அப்படின்ட்டு சொல்லலாம். தொழிலாளர் வருமானம் என்னெல்லாம்? கூலி வேஜ், கூலி, சேலரின்னு சொல்லுவாங்க, சம்பளம். தினசரி அடிப்படையில் கொடுத்தா கூலி, உடல் உழைப்பு கிடைக்கக்கூடியது கூலி, சரி, மன உழைப்பு கிடைக்கக்கூடியது சேலரி. வித்தியாசம் வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் லேபர் இன்கம்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் இன்கம்னா கேபிட்டல் இன்கம் என்னது? ப்ராஃபிட், லாபம். இன்ட்ரெஸ்ட், வட்டி. இதெல்லாம் நம்ம உற்பத்தி காரணிகள் பார்த்தோம் இல்லையா? லேண்டு, லேபர், கேபிட்டல், என்டர்பிரினர்ஷிப் பார்த்தோம். அதுக்கான வெகுமதி என்னது? லேண்டுக்கு என்னது? வாரம் அல்லது வாடகை, ரெண்ட். சரியா? அதேமாதிரி லேபருக்கு என்னது? வேஜ், கூலி. கேபிட்டலுக்கு என்னது? ப்ராஃபிட். சரியா? என்டர்பிரினர்ஷிப்புக்கு ப்ராஃபிட், கேபிட்டலுக்கு என்னது? இன்ட்ரெஸ்ட். சரியா? அப்போ முதலாளிக்கு கிடைக்கக்கூடியது லாபம், அந்த கடன் கொடுத்தவருக்கு கிடைக்கக்கூடியது வட்டி. இதெல்லாம் கேபிட்டல் இன்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மூலதன முதல் வருவாய் அல்லது முதல் வருமானம் அல்லது மூலதன வருமானம் அப்படின்னு சொல்லலாம். இது தொழிலாளர் வருமானம், உழைப்பு கிடைக்கக்கூடியது. இதை தவிர மிக்ஸ்டு இன்கமும் இருக்குது. மிக்ஸ்டு இன்கம்னா வேளாண் வருமானம், வேளாண் தொழில் உள்ளது, எம்எஸ்எம்இ செக்டரில் உள்ளது. இதெல்லாம் மிக்ஸ்டு இன்கம், கலப்பு வருமானமாக வரும். கலப்பு வருவாய் அப்படின்ட்டு பிரிக்கலாம். இப்படி 3 இதாக பிரித்து தான் பண்ணுறாங்க. சரியா? வருமான அடிப்படையில் 3 பிரிவுகளாக பிரித்து வருமானத்தை கணக்கிட்டு அதை தேசிய வருமானத்தில் ஆட் பண்ணி சேர்க்குறாங்க. இதுதான் வருமான முறை அப்படின்ட்டு பேர், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமான அடிப்படைனா ஒய் ஈல்டிங் W ப்ளஸ் R ப்ளஸ் I ப்ளஸ் பை ப்ளஸ் X மைனஸ் M அப்படின்னு சொல்லுவாங்க. வருமான அடிப்படையில் தேசிய வருமான கணக்கீடு GNP. இதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் GDP ஆகிடும். அவ்வளோதான், வேறு ஒன்று NNP ஆகிடும். இதுனா என்னது? ஒய்னா வேஜ், வேஜ்னா என்னது? கூலி, கூலி. ஆர்னா ரெண்ட்டு, வாடகை அல்லது வாரம். ஐனா இன்ட்ரெஸ்ட், வட்டி, இன்ட்ரெஸ்ட், வட்டி. பைனா ப்ராஃபிட், பைனா என்ன சொல்கிறாங்க? ப்ராஃபிட், அதாவது லாபம். ப்ளஸ் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வேறுபாடு, ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. புரிஞ்சுதா? அவ்வளோதான். அப்போ வருமான அடிப்படையில் கணக்கீட்டுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? நம்ம உற்பத்தி காரணிகள் 4 பார்த்தோம். உற்பத்தி காரணிகள்லாம் பார்த்தோம். லேண்டு, லேபர், அப்புறம் கேபிட்டல், என்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர். லேண்டுக்கு என்னது? ரெண்ட்டு. லேபருக்கு என்னது? கூலி, அதாவது வேஜ். கேபிட்டலுக்கு என்னது? இன்ட்ரெஸ்ட். என்ன பார்த்தோம்? என்டர்பிரினர்ஷிப்புக்கு என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட். தொழில் செய்கிறோம், எதுக்காக பார்ப்போம்? தொழில் லாபத்துக்காக பார்ப்போம். அப்போ 4 பேருடைய வருமானம் வந்துருச்சு. தொழிலாளியுடைய வருமானம் வந்துருச்சு, மூலப்பொருட்களுக்கான வருமானம், இந்த சாப்பீஸ்கான மூலப்பொருள் சப்ளை பண்ணுறவருடைய வருமானம் வந்துருச்சு, வட்டி, இதுக்கு இந்த தொழில் பண்ணுறது கடன் கொடுத்த பேங்க்கோட வருமானம் வந்துருச்சு, ப்ராஃபிட், இந்த சாப்பீஸ் தொழில் பண்ணக்கூடிய முதலாளியுடைய வருமானமும் வந்துருச்சு. ப்ளஸ் அதை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணால் அரசாங்கத்துடைய வருமானமும் அதில் சேர்க்குறோம். சேர்த்தா வருமான அடிப்படையில் தேசிய வருமானம். ஸோ GNP பேஸ்ட் ஆன் நேஷனல் இன்கம், ஸோ பேஸ்ட் ஆன் இன்கம் மெத்தட். சரியா? இன்கம் மெத்தட் அடிப்படையில் வருமான கணக்கீடு இப்படி தான் இது. அப்போ உற்பத்தி காரணிகள் அடிப்படையில் பார்க்கலாம். அங்கேயே அந்த இதைத்தான் 3 பிரிவாக பிரிச்சிருக்கோம். இன்கத்தை 3 பிரிவாக பிரிக்கிறோம். வேஜ், சேலரிலாம் என்னது? லேபர் இன்கம், தொழிலாளர் வருவாய். முதல் கேபிட்டல், அதாவது என்னதுலாம்?
இன்ட்ரெஸ்ட்டும் ப்ராஃபிட்டும் இந்த ரெண்டு நேச்சரில் வந்துடும். இன்ட்ரெஸ்ட்டும் ப்ராஃபிட் என்னது கேபிட்டல் இன்கத்தில் வந்துடுது. அடுத்த மிக்ஸ்டு இன்கம்ன்றது வேறு. மிக்ஸ்டு இன்கம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் மிஸ் ஆனது சில இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அடிப்படையில் கணக்கிட முடியாது, அதை இன்கம் அடிப்படையில் கணக்கிடுவாங்க. சரியா? அப்போ வேளாண்மை எம்எஸ்எம்இ செக்டார்லாம் பல வகையில் சேர்ந்து வரும். அதனால் அதை மிக்ஸ்டு இன்கம் கலப்பு வருமானம் அப்படின்ட்டு பிரிக்கலாம். பிரித்து இப்படி கொடுக்கலாம். அப்போ வருமான அடிப்படையில் கணக்கீடு நம்ம பார்த்தோம். ஒய் ப்ளஸ் இ ப்ளஸ் ஓ. ஒய்னா வருமான அடிப்படையில் கணக்கீடு, ஈனா எக்ஸ்பெண்டிச்சர் அடிப்படையில் செலவின் அடிப்படையில் கணக்கீடு, ஓன்னா அவுட்புட் ப்ரொடக்ஷன் அடிப்படையில் உற்பத்தி அடிப்படையில் கணக்கீடு. இதில் வருமான அடிப்படையில் கணக்கீடுக்கு நம்ம ஒய்யை தான் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்பெண்டிச்சருக்கு இ யூஸ் பண்ணுவோம், அவுட்புட் ப்ரொடக்ஷன் அடிப்படைக்கு ஓ யூஸ் பண்ணுவோம். இங்கே வருமான அடிப்படையில் கணக்கீடு ஒய் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஐ ப்ளஸ் பை ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். டபிள்யூ என்பது வேஜ், தொழிலாளருடைய கூலி. ஆர் என்பது ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர் இண்டஸ்ட்ரிக்கான வாடகை, அந்த ப்ரிமிசஸ்க்கு வாடகை கொடுக்குறோம், ப்ளஸ் அது கூட ரா மெட்டீரியல் கொடுக்குறவங்களுடைய சப்ளை, அது எல்லாமே ரெண்ட்டு தான். ரெண்ட்டுனா வாரம் வாடகை அப்படின்னு சொல்லலாம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்துமே அதுதான். நிலம் இயற்கையில் நம்ம கிடைக்குது, நிலத்தை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறாரு. அவருக்கு ப்ரிமிசஸ்க்கு ஹூண்டாய் கம்பெனி காருடைய அந்த இடத்துக்காரங்களுக்கு காசு கொடுக்கணும். ஒன்று, அந்த பொருட்கள் மூலப்பொருட்கள் சப்ளை பண்ணி இரும்பு சப்ளை பண்ணுறாங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும், டயர் சப்ளை பண்ணுறாங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் ரெண்ட், வாரம் அப்படின்ட்டு சொல்லுவோம். வட்டி, அவங்க கடன் வாங்கி தொழில் பண்ணுறாங்க அல்லது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி ஷேரை கலெக்ட் பண்ணி தொழில் பண்ணுறாங்க, அதுக்கான வட்டி கொடுக்கணும். ப்ராஃபிட் அவங்களுடைய லாபம் ப்ளஸ் ஏற்றுமதி இறக்குமதி சேர்த்தா வருமான அடிப்படையில் கணக்கீடு. சரியா? வருமான அடிப்படையில் கணக்கீடு என்பது இதுதான். அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம கணக்கிடுவோம். அப்போ 3 வகைகளும் பார்த்துட்டோம். உற்பத்தி அடிப்படையில், செலவின் அடிப்படையில், வருமான அடிப்படையில் கணக்கீடு. இதை தவிர நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சில டெர்மினாலஜிஸ் பார்க்கணும். இப்போ ஜிடிபி என்டிபி மாதிரி ஜிடி, அப்போ ஜிடிஐஹெச், ஜிடிஐஜி, டிஸ்போசபிள் இன்கம், ரியல் இன்கம், நாமினல் இன்கம் அப்படின்ட்டு சில டெர்மினாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெர்மினாலஜிஸ்லாம் என்னென்ன, ஜிவிஏ, கிராஸ் வேல்யூ ஆடட், இந்த டெர்மினாலஜிஸ்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் என்ன பார்க்கணும், ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயங்கள் பார்க்கணும். நம்மளோட இந்தியாவில் வருமான கணக்கீடு எப்படிலாம் இருந்துச்சு, எப்போ ஆரம்பித்தாங்க, அதை பார்க்கணும். பார்த்துட்டு ப்ரெசன்ட் சினாரியோ எப்படி இருக்குது, இந்தியாவுடைய வருமான அளவு எப்படி இருக்குது, உலக நாடுகள் லெவலில் இந்தியா எப்படி இருக்குது, மாநிலங்கள் அளவில் தமிழகம் எப்படி இருக்குது, வருமான கணக்கீட்டில் செக்டார் வைஸ் பிரித்தோன்னு வச்சுக்கோங்க, செக்டார் வைஸ் என்னென்ன செக்டார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, இதை நம்ம பார்க்கணும். பார்த்தா அந்த போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேயா? ஓகே தொடர்களே, இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நேஷ்னல் இன்கம் பார்த்தோம், ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி, இதிலேயே உற்பத்தி அடிப்படையில், வருமான அடிப்படையில், செலவின் அடிப்படையில் இப்படிலாம் பார்த்தோம். அதனுடைய யூசேஜஸ் என்ன, எதுக்காக அதெல்லாம் பண்ணுறதுன்று ஏற்கனவே சாமுவேல்சன் சொன்னார். இந்த நேஷ்னல் இன்கம் கணக்கீடு தான் நமக்கு பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்ட்டு யார் சொல்கிறான்? சாமுவேல்சன் சொல்கிறார். சைமன் குஸ்னட்ஸ் தான் இந்த கான்செப்டை கொண்டு வர்றார், இந்த ஐடியாலஜியை கொண்டு வர்றார். இதனுடைய பயன்பாடுகள் என்ன, நேஷ்னல் இன்கம் கான்செப்ட் எந்த வகையிலலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒன்று, பல்வேறு துறைகளுடைய முக்கியத்துவத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. பல்வேறு துறைகளின் முக்கியத்துவம் இன்கேஸ் பாருங்கள், இந்தியாவில் மொத்த ஜிடிபியில் எந்த துறை அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது, விவசாயம் கான்ட்ரிபியூட் பண்ணுதா, தொழில்துறை கான்ட்ரிபியூட் பண்ணுதா, அல்லது சேவைத்துறை சர்வீஸ் செக்டார், அதில் எந்த இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியா, டூரிசம் இண்டஸ்ட்ரியா, எது நமக்கு அதிக வருமானத்தை கொடுக்குது, இப்படிலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. சரியா? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய தொழில் பிரிவுகளாக நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த துறை அதிக வருமானத்தை ஈட்டி தருது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இன்கேஸ் ஸ்ரீலங்கா அப்படின்னா அவங்களுக்கு சுற்றுலாத்துறை அதிக வருமானத்தை கொடுக்கும், அதேமாதிரி ஹார்டிகல்ச்சர் செக்டர் அதிக வருமானத்தை கொடுக்கும். அப்போ ஒரு நாட்டுக்கு எந்த துறை அதிக வருமானத்தை ஈட்டி தருது அப்படின்றத எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நேஷ்னல் இன்கம் கான்செப்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது, இந்த நேஷ்னல் இன்கம் அடிப்படையில் தான் நம்மளால் ஃபிஸ்கல் பாலிசியோ மானிட்ரி பாலிசியோ வகுக்க முடியும். நம்முடைய நேஷ்னல் இன்கம் கூட்டுறதுக்கு, எந்த செக்டாரில் கூட்டுறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த துறைகள் மீதான வரி விதிப்பை கூட்டலாமா குறைக்கலாமா, குறைச்சா அதுக்கு பேர் ஃபிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கை அப்படின்ட்டு சொல்கிறோம். கூட்டி சலுகைகள் கொடுத்து அந்த தொழிலுடைய உற்பத்தியை பெருக்கலாம். அடுத்ததான் நிதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, மானிட்ரி பாலிசியில் சேஞ்சஸ் பண்ணலாம். ஒரு தொழில் செய்கிறதுக்கு கடன் கிடைக்கலையா, மானியம் கிடைக்கலையா, என்ன பண்ணலாம், மானிட்ரி பாலிசி மூலமாக கடன் கொடுப்பதற்கு வழிவகை செய்து அந்த தொழிலை பெருக்கலாம். இப்போ அரசாங்கம் தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைகளுக்காக 2 கொள்கைகளை பயன்படுத்துது. ஒன்று நிதி கொள்கை, ஒன்று பணக்கொள்கை. இந்த 2 கொள்கைகளையும் வகுப்பதற்கு நேஷ்னல் இன்கம் என்னென்ன போர்ஷனில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால்
இந்த பாலிசிஸ் வகுக்கிறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்குது. எது? நேஷ்னல் இன்கம். அடுத்ததாக நம் நாட்டினுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியுது. நம்ம நாட்டில் எவ்வளோ அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குது, அதாவது சேமிப்பு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம் தேசத்தின் சார்பாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுது. நாட்டுடைய வருமானம் என்ன, எவ்வளவு செலவு பண்ணுறோம், சேமிப்பு எவ்வளவு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நேஷ்னல் இன்கம் யூஸ் ஆகுது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா நாடுகளை வருமான கணக்கீடு அடிப்படையில் ஒப்பிடுறோம். இந்தியா ஜிடிபியில் உலக அளவில் 5வது இடத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு பார்க்குறது வந்துட்டு அமெரிக்கா முதலிடத்தில் இருக்குது. இந்த கம்பேரிசன்ஸ்லாம் என்ன ஆகுது? இந்த நேஷ்னல் இன்கம் யூஸ் ஆகுது. சரியா? தேசிய அந்த வருமான கணக்கீட்டின் மூலமாக தான் உலக நாடுகளை லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். உலக நாடுகள் வருமானம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, என்னென்ன செக்டாருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க தெரிஞ்சிக்க நம்மளால் முடியுது. அடுத்ததாக பிளானிங், திட்டமிடலுக்கு யூஸ் ஆகுது. 5 இயர் பிளான்ஸ்லாம் போட்டோம். நம்முடைய ஜிடிபியை பொறுத்து, நேஷ்னல் இன்கத்தை பொறுத்து தான் 5 இயர் போட்டோம். இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தினா ஜிடிபியுடைய அளவு கூடும். பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் பார்க்குறோம், 4% அளவுக்கு வளர்ச்சி அடையுது. தேர்டு 5 இயர் பிளான் 2.8% அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சோம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வளர்ச்சி வீதத்தை கணக்கிட்டு வீக்காக இருக்கக்கூடிய துறைகளில் கூடுதலாக கான்சன்ட்ரேட் பண்ணி திட்டங்களை வகுத்து அதன் மூலமாக வளர்ச்சியை கொண்டு வரலாம். அப்போ பிளானிங் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக நீண்ட கால மற்றும் குறுகிய கால எக்கனாமிக் மாடல்ஸ், நீண்ட கால பொருளாதார மாதிரிகளை உருவாக்கலாம். பிளானிங் மாதிரி தான் இதுவும். இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த எக்கனாமிக் மாடலை யூஸ் பண்ணி இதை வளர்ச்சியை கொண்டு வருது. கிராமிய பொருளாதாரம், வேளாண்மை பொருளாதாரம் மந்தமாக இருக்கா, புறா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணு, ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து என்ன பண்ணலாம், வேளாண்மை உற்பத்தியை பெருக்கலாம். இதன் மூலமாக தேசிய வருமானம் கூடும். பிளான் பண்ணலாமா? பிளான் பண்ணலாம். நிறைய எக்கனாமிக் மாடல்ஸ் இருக்குது. புறா மாடல், ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ், அப்துல் கலாமுடைய மாடல். அந்த மாடலை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். அதுமாதிரி நிறைய எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நாட்டு வருமானத்தை பெருக்கலாம். அடுத்ததான் பெர் கேபிட்டா இன்கத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் ஒரு நபருடைய சராசரி தலா வருமானம் எவ்வளவு? கிட்டத்தட்ட 1,50,000 அப்படின்ற அளவு இருக்குது. நாட்டோட மொத்த வருமானம் எவ்வளவு? 130 கோடி பேர் இருக்கும். மொத்த வருமானம் டிவைடட் பை 130 கோடி. அப்போ ஒருவருடைய வருமானம் எவ்வளவு? அதான் பெர் கேபிட்டா இன்கம். உலக அளவில் பார்க்கலாம். நம்ம மொத்த நாட்டு வருமானத்தில் 5 இடத்துல இருக்கோம். ஆனால் பெர் கேபிட்டா இன்கத்தில் 120+ போயிடுறோம். 120 நாடுகளுக்கு மேலே பின்னால் போயிடுறோம். காரணம் என்ன? இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம், பெரிய பொருளாதாரம் தான், அதிக உற்பத்தி தான். ஆனால் மக்கள் நிறைய பேர் இருக்கும் இல்லையா? அப்போ உலக அளவில் பெர் கேபிட்டா இன்கத்தில் அமெரிக்கா தான் லீடிங்கில் இருக்காங்க. அப்படி பார்க்கலாம். சரியா? தலா வருமானத்தை தெரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய தனிநபர் வருமானம் எவ்வளவு, சராசரி வருமானம் இந்திய மக்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். புள்ளி விவரங்களை நம்ம பின்னால் பார்ப்போம். வருமான பகிர்வு தெரிந்து கொள்ளலாம். நேஷ்னல் இன்கத்திலேயே கான்ட்ரிபியூஷன் எந்த மாநிலம் அதிகமாக இருக்குது? மகாராஷ்டிரா அதிகமாக இருக்குது, 2வது தமிழ்நாடு அதிகமாக இருக்குது, 3வது கர்நாடகா அதிகமாக இருக்குது, குஜராத் அதிகமாக இருக்குது, உத்தரப்பிரதேஷ் அப்புறம் இருக்குது. அப்போ எது வருமானம் குறைவாக அளிக்கக்கூடிய மாநிலங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஜிஎஸ்டிபி அப்படின்ட்டு சொல்லுவோம். தேசிய அளவுனா ஜிடிபி, மாநில அளவுனா ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ எந்த மாநிலம் தங்களுடைய மாநில வருமானத்தில் அதிகமாக இருக்காங்க, எந்த மாநில வருமானத்தில் குறைவாக இருக்குது, வருமான ஏற்றத்தாழ்வுகள் ஏன் நிகழுது, அப்போ அந்த மாநிலம் வருமானம் குறைவாக இருக்கா, அந்த மாநிலத்தை வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வருமான இன்ஈக்குவல் இன்கம், டிஸ்பாரிட்டிஸ், ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அமாங் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக பாருங்கள், நம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் வரியுடைய அளவு எவ்வளவு, டாக்ஸஸ் எவ்வளவு, டாக்ஸஸ் ஆன் ஜிடிபி, அதாவது இப்படி கால்குலேஷன் போட்டு பார்ப்பாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரியினுடைய பங்கு எவ்வளவு, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், நடப்பு கணக்கு பற்றாக்குறையுடைய அளவு எவ்வளவு, இதெல்லாம் டெர்மினாலஜிஸ். நடப்பு கணக்கு பற்றாக்குறை எவ்வளவு, அடுத்து ஃபிஸ்கல் டெஃபிசிட், நிதி பற்றாக்குறை, மொத்த ஜிடிபியில் நிதி பற்றாக்குறையுடைய அளவு எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். மொத்த ஜிடிபியில் நம்முடைய கடனுடைய அளவு எவ்வளவு, இந்த வருஷம் மொத்த நம்முடைய உற்பத்தி 1,85,000 கோடிகள், 1.85 lakh 185 லட்சம் கோடிகள் அப்படின்னா இதில் கடனுடைய அளவு எவ்வளவு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு இந்த நேஷ்னல் இன்கம் கான்செப்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ டாக்ஸஸ் டு ஜிடிபி, சிஐடி டு ஜிடிபி, எஃப்டி டு ஜிடிபி, டெட் டு ஜிடிபி, அதாவது வரிகள் உள்நாட்டு உற்பத்தியோடு வரிகளை ஒப்பிட்டு பார்க்குறோம், நடப்பு கணக்கு பற்றாக்குறையை உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டு பார்க்குறோம், நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை ஒப்பிட்டு பார்க்குறோம், கடனுடைய அளவை ஜிடிபியோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்க்கெலாம் எது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னா நேஷ்னல் இன்கம் கான்செப்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்ததான் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் இதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் என்ன, இதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று
டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், மாற்று செலுத்துதல் அல்லது மாற்று செலுத்துகை அப்படின்றது ஒரு பெரிய சிரமமாக இருக்குது. இந்த நேஷனல் இன்கம் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் ஈஸியாக கணக்கு பண்ணுறாங்க. அவங்க இன்கம் மெத்தடில் கணக்கு பண்ணுறாங்க. எல்லாரும் வருமான வரி தாக்கல் பண்ணிடுறாங்க. அவங்கள்ட்ட தெளிவான புள்ளி விவரங்கள் இருக்குது. ஸோ அக்யூரேட்டாக இருக்குது. ஆனால் இந்தியா நிறைய முறைசாரா துறைகளை கொண்டிருக்கு. அன்ஆர்கனைஸ் செக்டார், லிட்ரஸி குறைவாக இருக்குது. கிராமப்புறங்களில் எழுத்தறிவு இன்னும் குறைவாகத்தான் இருக்குது. அதனால் துல்லியமாக கணக்கிட முடியலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், அரசாங்கம் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் நிறைய உதவித்தொகை கொடுக்குது இல்லையா, மானியங்கள் கொடுக்குது, விவசாயிகளுக்கு மானியங்கள் கொடுக்குது, ஓஏபி உள்ளிட்ட முதியோர் ஓய்வூதிய தொகைகளை கொடுக்குது, பென்ஷன் கொடுக்குது. இப்போ அரசாங்கம் சார்பில் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை என்ன பண்ண முடியாது, மக்களுடைய வருமானமாக சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாது. நான் தனிநபர் வருமானத்தில் இதை சேர்க்கக்கூடாது. கம்பெனியுடைய வருமானம் அந்த பொதுமக்கள் அந்த வருமானத்தில் இதை சேர்க்க முடியாது. காரணம் அரசாங்கம் திட்டங்களுக்காக செய்யக்கூடிய செலவு. இதை போய் வருமானத்தில் செய்யக்கூடாது. அதை இதில் கணக்கில் சேர்க்கறதுல சிக்கல் வருது. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், அரசாங்கம் இவ்வாறு அளிக்கக்கூடிய சோசியல் செக்யூரிட்டி, பென்ஷன், ஓய்வூதியம், மானியம், இதெல்லாம் தான் என்ன சொல்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், மாற்று செலுத்துகைன்னு சொல்கிறோம். இதை போய் வருமானத்தில் நம்ம சேர்க்க முடியுமா? உழைச்சி சம்பாதிச்சோமா, உற்பத்தி எதுவும் பண்ணலை, அப்போ இதை சேர்க்க முடியாது. அடுத்து டெப்ரிசியேஷன் கணக்கீடு. டெப்ரிசியேஷன் என்ன பார்த்தோம், தேய்மான கணக்கீடு நம்ம பார்த்தோம். ஜிடிபியிலிருந்து டெப்ரிசியேஷன் கழித்தால் என்டிபி, ஜிஎன்பியிலிருந்து டெப்ரிசியேஷன் கழித்தால் என்என்பி அப்படின்னு பார்த்தோம். இந்த தேய்மான கணக்கீடு ஒரு தெளிவானதாக இல்லை. ஒவ்வொரு நாடுகளும் ஒரு வகையான டெப்ரிசியேஷனை யூஸ் பண்ணுறாங்க. பொருட்கள் அடிப்படையில் பில்டிங்க்கு இவ்வளோ டெப்ரிசியேஷன், மெஷினரிக்கு இவ்வளோ டெப்ரிசியேஷன், சரியா, அரசு செய்துள்ள இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் திட்டங்களுக்கு இவ்வளோ டெப்ரிசியேஷன், இதெல்லாம் தெளிவாக இல்லை. அதனால் முறையாக கணக்கிடுவதில் நமக்கு சிக்கல் இருக்குது. அடுத்தா பாருங்கள், அன்பெய்டு சர்வீசஸ். அன்பெய்டுனா ஊதியம் பெறா பணிகள் நிறைய இருக்குது இந்தியாவில். நம்பிக்கைக்காக, பாசத்துக்காக, நட்புக்காக, உறவுகளுக்காக செய்யக்கூடிய பணிகள் நிறைய இருக்குது. அதுக்கான ஊதியம் வாங்காமலே செஞ்சு தருவாங்க. ஒரு வீட்டில் மனைவி என்ன பண்ணுறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அவங்களுடைய உற்பத்தி மதிப்பு ஏதாவது சேருதா? ஒன்றும் சேரலை. அமெரிக்கா போன்ற நாடுகளில் வீட்டு பணிகளுக்குன்னு ஆட்களை வச்சுருப்பாங்க, அல்லது வீட்டு பணிகளுக்கென்று ஒரு ஓய்வூதிய தொகை, ஒரு தொகையை, ஒரு ஊதிய தொகையை கொடுக்குறாங்க. அதுவும் நேஷனல் இன்கத்தில் சேர்ந்துடும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுறாங்கன்னா பிள்ளைங்களை வளர்க்குறாங்க, அவங்கள குளிப்பாட்டுறாங்க, துணி துவைக்கிறாங்க, சமையல் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது கூலி போட்டு கொடுக்குறோமா? இல்லை. அமெரிக்கா போன்ற நாடுகள் இதையும் மதிப்பீடாக கொண்டு சேர்க்குறாங்க. வீட்டு பணிகள், சமூக சேவை பணிகள், என்ஜிஓஸ் இருக்கிறாங்க, ட்ரஸ்ட் இருக்காங்க, சேரிட்டிஸ் இருக்காங்க, சர்வீஸாக பண்ணுறாங்க. எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, அதுக்குன்னு ஏதாவது கூலி வாங்குறாங்களா? வரல. ஆனால் அதெல்லாம் வருமானத்தில் சேர்ப்பது இல்லை. வீட்டு பணிகள், சமூக பணிகள் வருமானத்தில் சேர்ப்பது இல்லை. இது போன்ற இதெல்லாம் இந்தியாவில் சேர்க்கறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வருமானம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் காட்டு. அடுத்து இல்லீகல் இன்கம், சட்டவிரோத நடவடிக்கைகள் நிறைய இருக்குது. என்ன பண்ணுறாங்க, ஹவாலா பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, சரியா, போதைப் பொருள் கடத்துறாங்க. இதெல்லாம் வருமானம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் காட்டப்படுறது இல்லை, காட்டக்கூடாது. ஆனால் இதெல்லாம் முறைசாரா வருமானங்கள். இந்த மாதிரி வருமானமும் நம்முடைய கணக்கீடுகளில் சிக்கலை உருவாக்குது, நேஷனல் இன்கத்தை கணக்கிடுறதுல, சரியா. இல்லீகல் இன்கம். அடுத்ததாக சுய சேவைக்கான உற்பத்தி, இதையும் நம்ம கணக்கில் சேர்க்கறது இல்லை. விவசாயி தன்னுடைய தேவைக்காக விவசாயம் பண்ணுறாரு, அதை சாப்பிட்டுக்கிறாரு, இது பண்ணுறாரு, விற்கிறது இல்லை. 100 மூட்டை நெல் உற்பத்தி பண்ணுறாரு, 10 மூட்டை தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிறாரு. அவருடைய உற்பத்தியில் கணக்கு காண்பது 90 மூட்டைகள் தான் கணக்கில் காமிக்கிறார். மீதி 10 மூட்டையே அவர் கணக்கில் சேர்ப்பது இல்லை. அப்போ என்ன ஆகுது, அதில் ஒரு குழப்பம் வருது. ஆக்சுவலாக சேர்க்கணும், ஆனால் இங்கே சேர்க்கறது இல்லை. அடுத்ததா கேபிட்டல் கெயின், மூலதன லாபத்தையும் கணக்கில் சேர்ப்பது இல்லை. உண்மைதானே? சப்போஸ் மூலதன லாபம்லாம் என்ன, குறிப்பாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாரு? லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு வீடு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வாடகைக்கு விடுறாரு. அல்லது என்ன பண்ணுறாரு, ஒரு நிலத்தை வாங்கி போடுறாரு. 5 லட்சம் மதிப்புள்ள ஒரு நிலத்தை வாங்குறாரு. 5 வருஷம் கழித்து அதனுடைய மதிப்பு 10 லட்சமாக மாறுது. அந்த 5வது வருஷத்தில் அதை அவருடைய வருமானத்தில் சேர்க்குறாரா? சேர்க்க மாட்டார். கேபிட்டல் கெயின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, மூலதன லாபம். அதே போன்று ஒருத்தர் தங்கம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாரு, கோல்டு பிஸ்கெட்டோ அல்லது ஜுவல்ஸோ வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 10 பவுன் நகை, 10 வருஷம் முன்னால் சவரன் 20,000, 2 லட்சம் ஆச்சு. இப்போ சவரன் 3 லட்சத்தி, ஸோ 32,000, 3,20,000 ஆச்சு. அப்போ 1,20,000 அவருக்கு கிடைத்த லாபம். இதை வருமான கணக்கீட்டில் யாராவது காட்டுறாங்களா? காட்ட மாட்டாங்க. இது ஒரு சிக்கலை உருவாக்குது. அடுத்ததான் இருமுறை மற்றும் பலமுறை கணக்கிடல். நம்ம பார்த்தோம், பஞ்சு உற்பத்தி ஏற்கனவே தேசிய வருமானத்தில் சேர்க்கப்பட்டு விட்டது. அந்த பஞ்சு தான் நூலாக மாறுது. நூல் உற்பத்தியும் தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படுது. நூல் துணியாக மாறுகிறது. அந்த துணியினுடைய மதிப்பும் தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படுது. இதுக்காக தான் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பிரித்தாங்க, சரியா.
ஆனால் சில துறைகளில் அப்படி முழுமையாக கணக்கிட முடியல. அப்போ பல முறை கணக்கிட்டு நம்முடைய வருமானம் டபுளாக தோன்றுது. ஒரு காரில் சேர்க்கப்படக்கூடிய டயர் கம்பெனி டயர் அந்த ஆண்டு உற்பத்தி செய்தது, அது தன்னுடைய வருமானத்தில் சேர்த்து கணக்கு காட்டிடுது. அந்த டயர் காரில் மீண்டும் சேர்க்கப்பட்டு காருடைய மதிப்பு கணக்கிடப்படுது. சரியா? அப்போ இது இருமுறை கணக்கிடதாயிருது. டயர் 2 முறை அந்த உற்பத்தி பொருள் மதிப்பில் சேர்ந்துருது. காரோடையும் சேர்ந்துருக்கு, தனியாகவும் சேர்ந்துருக்கு. ஜிவிஏ முறையில் முறையாக கணக்கிடவில்லை எனில் இது சிக்கலை உருவாக்கும். அடுத்ததா கருப்பு பணம். யாரும் முறையாக வருமான வரி செலுத்துறது இல்லை. இப்போ முறைப்படுத்தப்பட்டிருக்கு, பட் ஆனாலும் முறையாக வருமான வரி செலுத்தப்படாத காரணத்தினால் அவங்களுடைய வருமானம் என்னன்னே நிறைய பேர் காட்டுறதில்ல. குறைத்து மதிப்பிட்டே காட்டுறாங்க. ப்ரொஃபஷனல்ஸ்லாம் குறைத்து மதிப்பிட்டு காட்டுறாங்க. இதன் காரணமாக வருமானம் குறைவாக இருப்பது போன்று தோன்றுது. பிளாக் மணி. அடுத்ததாக பணம் சாரா பொருளாதாரம். பணம் சாரா பொருளாதாரம் முன்ன இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்க தான் செய்யுது. பண்டமாற்று முறை இருக்குது. ஒரு ஆடை கொடுத்து 2 கோழியை வாங்கிக்கிறது. இப்போ பணம் சாரா பொருளாதாரம் அது உற்பத்தி விற்பனையோ உற்பத்தியோ நாட்டு வருமானத்தில் கணக்கிடப்படுவதில்லை. கிராமப்புறங்களில் பணம் சாரா பொருளாதாரம் நிறைய இருக்குது. சரியா? இதெல்லாம் நம்முடைய வருமானத்தை கணக்கிடுவதில் சிக்கல்கள் இருக்குது. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம் இந்திய கணக்கீட்டில் தேசிய வருவாயை கணக்கிட்டு காட்டுறதுலையும் பார்த்தீங்கன்னா பெரிய தெளிவு இல்லை, கிளாரிட்டி இல்லை, அந்த அக்யூரசி இல்லை, துல்லியத்தன்மை இல்லை. இதற்கு காரணம் நாம் எடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் நிறைய பொய்யா இருக்குது, அல்லது தவறானதாக இருக்குது, அதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சிக்கல்கள் இருக்குது, லாங்குவேஜ் பேரியர்ஸ். இந்தியா பல்வேறு மொழிகள் இனங்களை கொண்ட நாடு. கம்யூனிகேஷனில் சிக்கல் வருது. எடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் தவறாக வர்றதுக்கு லாங்குவேஜ் ஒரு காரணம். அடுத்து வேளாண்மையில் துல்லியமான புள்ளி விவரங்கள் கிடைப்பதில்லை. அக்ரிகல்ச்சர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் 100 மூட்டை உற்பத்தி பண்ணியா அப்படின்னா 100 மூட்டை உற்பத்தி எவ்வளோ, அது கணக்கீடுகள் துல்லியமாக இல்லை. சரியா? வேளாண் துறையில் வருமானத்தை துல்லியமாக நம்மால் கணக்கிட முடியாது. அடுத்ததான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் எடுக்கிறவங்க சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் தேசிய வருமானத்தை மதிப்பிடுறாங்க. அந்த புள்ளி விவரங்களில் துல்லியத்தன்மை இல்லை. காரணம் முறையாக பயிற்சி பெற்ற அலுவலர்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயிற்சி பெற்றவங்க அந்த கணக்கீடுகள் எடுப்பதில்லை, துல்லியமாக தான் எடுக்கிறாங்க. அரசு அலுவலர்கள் மக்களிடையே உறவு நிலை சரியில்லை. ஆமாம், மக்கள்கிட்ட போய் டேட்டா கேட்குறது பதில் இவங்களே ஒரு டம்மி டேட்டா போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பி விட்ருவாங்க. இந்த ஆண்டு உங்கள் கிராமத்தில் விளைந்த அரிசியினுடைய அளவு எவ்வளவு, நெல்லினுடைய அளவு எவ்வளோன்னா இவன் அப்ராக்சிமேட் அவ்வளோ போட்டு அனுப்பிடுவாங்க. உண்மையான கணக்கீட்டை மேற்கொண்டு அரசு அலுவலர்கள் புள்ளி விவரங்களை தெரிவிப்பது இல்லை. இதன் காரணமாகவும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா புள்ளி விவரங்களை நம்மளால் முழுக்க கண்டுபிடிக்க முடியலை. அப்போ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் உள்ள டிஃபிகல்ட்டிஸ். சரியா? அடுத்து இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி பயன்பாடுகள் இருக்குது. என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். தொடர்களை நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பிலாம் பார்த்தோம். ஒவ்வொன்றுக்குமே ஒரு பயன்பாடு இருக்குது. ஒரே இதாக வச்சுருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒரு பயன்பாடு இருக்குது. அதனால் 4 வகையிலுமே நம்ம கணக்கிடுறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபி எதுக்கு இதாகுன்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி விகிதத்தை கண்டுபிடிக்க உதவுது. வளர்ச்சி விகிதம், ஜிடிபி க்ரௌத் ரேட் இல்லையா, வளர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆண்டு போன வருஷம் 100 ரூபா மதிப்புள்ள பொருளை உற்பத்தி பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் 110 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணியிருக்கோம்னா எவ்வளோ வளர்ச்சி? 10% வளர்ச்சி. நம்ம நியூஸ் பேப்பரில் டெய்லி பார்க்குறோம் இல்லையா. IMF ப்ரிடிக்ஸ், சர்வதேச நிதியம், அந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ப்ரிடிக்ட் பண்ணுது இந்தியாவுடைய வளர்ச்சி போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு கூடுதலாக இவ்வளவு சதவீதம் இருக்கும். ஜிடிபி க்ரௌத் ரேட் சொல்கிறோமா இல்லையா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் 7% இருக்கும், 8% இருக்கும். இந்த நோய் தாக்குதலின் காரணமாக, பேண்டமிக் காரணமாக குறையலாம் சொல்கிறோமா. அப்போ வளர்ச்சி வீதம் அதை கணக்கிடுறது ஜிடிபி அடிப்படையில் தான் கணக்கிடுவாங்க. ஜிடிபி க்ரௌத் ரேட் தான் சொல்லுவாங்களே தவிர என்டிபி க்ரௌத் ரேட்டு, ஜிஎன்பி க்ரௌத் ரேட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சரியா? அந்த வளர்ச்சி வீத கணக்கீட்டுக்கு ஜிடிபி தான் யூஸ் ஆகுது. அடுத்ததாக இதுதான் அளவு சார்ந்து கண்டுபிடிக்க உதவும். குவான்டிடேட்டிவ், அளவு சார்ந்தது, அளவு சார்பு கணக்கீடுக்கு, அளவு சார்ந்த கணக்கீட்டுக்கு ஜிடிபி தான் யூஸ் ஆகுது. அளவு சார்ந்த கணக்கீடு ஜிடிபி தான். அடுத்ததாக உலக நாடுகளை வகைப்படுத்துவதற்கு IMF, வேர்ல்டு பேங்க் 2 பேருமே எதை தான் யூஸ் பண்ணுறாங்க? ஜிடிபியை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜிடிபி அடிப்படையில் தான் உலக நாடுகளை வேர்ல்டு பேங்க்கும் IMFும் வகைப்படுத்துகிறாங்க. அப்போ ஜிடிபி தான் மெயின் யூசேஜ். அடுத்ததாக பாருங்கள் NDP, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபியிலேருந்து எதை கழிச்சா NDP வருது? தேய்மானத்தை கழிச்சா வருது. டெப்ரிசியேஷன், தேய்மானத்தை கழித்தால் கிடைப்பது என்னது? NDP. NDP எதுக்குன்னா உள்நாட்டு பயன்பாடு தான், டொமஸ்டிக் யூசேஜ் தான், உள்நாட்டு பயன்பாட்டுக்கு மட்டும்தான். உள்நாட்டு பயன்பாடு, டொமஸ்டிக் யூசேஜுக்கு மட்டும்தான் பயன்படுது.
இதை தவிர ஆய்வு பணிகளுக்கு பயன்படுது. ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி NDP பெரிய யூஸ் கிடையாது. GNP IMF உலக நாடுகளை PPP அடிப்படையில் வகைப்படுத்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா வந்து 3ஆவது இடத்துக்கு வந்துருச்சு. சரியா? குறைந்த செலவுலையே அதிக பொருட்களை எந்த நாட்டில் வாங்க முடியுதோ, ஒருடைய பணத்தின் மதிப்பு வாங்கும் திறன் கூடுதலாக இருக்குன்னா அந்த நாடு முன்னணியில் உள்ள நாடுன்னு அர்த்தம். PPP பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வாங்கும் திறன் அடிப்படையில் நாடுகளை பட்டியலிடுவதற்கு IMF எதை தான் யூஸ் பண்ணுறாங்க? GMF தான், இந்த GNPயை தான் யூஸ் பண்ணுறாங்க. IMF வளர்ச்சியை பட்டியலிடுறதுக்கு GDP யூஸ் பண்ணுறாங்க. PPPயை கணக்கிடுறதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? GNPயை யூஸ் பண்ணுறாங்க. சரி, GNP தான் உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா அளவு சார்ந்தது, தரம் சார்ந்தது. ரெண்டுமே இதில் தான் இருக்குது, GNPயில் தான் இருக்குது. GDP இருக்குது, ஆனால் GDP உள்நாட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் அது அளவு சார்ந்ததுன்னு மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் GNP வெளிநாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு வருமானம் வருதா, அதையும் சேர்த்துருது. அப்போ GNP தான் பக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அளவும் அதில் தான் இருக்குது, தரமும் அதெல்லாம் இருக்குது. ஒரு நாடு நிறைய வெளிநாட்டை சாராத பட்சத்தில் அவங்களுக்கு GDP தான் பெஸ்ட்டு. ஒரு நாடு நிறைய வெளிநாடுகளை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த நாட்டுடைய உண்மையான மதிப்பை, தரத்தை தெரிந்து கொள்வதற்கு GNP தான் யூஸ் ஆகும். அமெரிக்காலாம் GNP தான் முக்கியம். காரணம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய வருமானம் வருது. அப்போ GDPயை காட்டிலும் GNP கூடுதலாக இருக்குது. ஆனால் நமக்கு வெளிநாட்டிலேருந்து வருமானம் வரல, செலவு தான் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? GDPக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஒரு நாட்டுடைய உண்மையான பொசிஷன், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வரவுகள், வெளிநாட்டுக்கு செய்ய வேண்டிய செலவுகள், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டினா தான் அது உண்மையான வருமானம். அப்போ தரமானது, குவாலிட்டேட்டிவ் அப்படின்ட்டு எதைத்தான் சொல்கிறோம்? GNPயை தான் சொல்கிறோம். தரம் சார்ந்தது அப்படின்ட்டு இதைத்தான் சொல்கிறோம். கடைசியாக பாருங்கள், நெட் நேஷனல் ப்ராடக்ட். இதுதான் எல்லாமே எஃபெக்ட் ஆயிடுது. அதாவது ரெண்டு விஷயம் எஃபெக்ட் ஆயிடுது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வருமானமும் சேரவோ கழியவோ செஞ்சிருச்சு. அடுத்ததாக டெப்ரிசியேஷனும் சேரவோ கழியவோ செஞ்சிருச்சு. அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறோம்? நேஷனல் இன்கம், தேசிய வருவாய் என்று அழைக்கப்படக்கூடியது. தேசிய வருவாய் அல்லது தேசிய வருமானம் என்று அழைக்கப்படக்கூடிய என்னது தான்? NNP தான். இதுதான் தூய்மையானது. இதான் ரெண்டுமே சேர்ந்துருச்சு இல்லையா? பியூரஸ்ட், எக்ஸாக்டாக அதுதான் அப்படின்றாங்க. காரணம், ஒரு நாட்டோட உண்மையான பொசிஷன் NNPயை பார்த்தா தான், அல்லது NNIயை பார்த்தா தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லலாம். NNIன்னு சொல்லலாம் அதை. சரியா? Pக்கு பதிலாக ஐயும் யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரொடக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறதால Pயை யூஸ் பண்ணுறோம். அப்போ பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு இதான் சொல்கிறாங்க. காரணம் ரெண்டுமே எஃபெக்ட் ஆகிடுது. இன்கம் ஃப்ரம் அப்ராடும் சேர்ந்துருது, டெப்ரிசியேஷனும் கழிஞ்சிருது. அதனால் இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக தலா வருமானத்தை கணக்கிடுவதற்கு இதைத்தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நேஷ்னல் இன்கம்னு சொல்லக்கூடியது NNP தான். பியூரஸ்ட் ஃபார்மு NNP தான். தலா வருமான கணக்கீடும் இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுது. அப்போ NNP டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? பெர் கேபிட்டா இன்கம். அப்போ இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தலா வருமானத்தை கணக்கிடுறதுக்கு இதான் யூஸ் ஆகுது, NNP யூஸ் ஆகுது. ஒவ்வொன்றும் ஒரு பயன்பாட்டில் இருக்குது. சரியா? ரைட். அடுத்ததாக இந்த இதில் நம்ம வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட், வளர்ச்சி. இந்த வருமான கணக்கீடு எப்படி இந்தியாவில் கணக்கிட ஆரம்பித்தாங்க, எப்போ அப்படின்றத நம்ம பார்க்கணும். சிம்பிளாக பார்த்துடலாம். கணக்கீட்டு வரலாறு. இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணப்போ தேசிய வருமானத்தையோ நாட்டு மக்களுடைய வருமானத்தையோ கணக்கிடுவதை பற்றி பெரிய முயற்சிகள்லாம் எடுக்கலை. அந்த முயற்சியை முதல்ல எடுத்தவர் த கிராண்ட் ஓல்டு மேன் என்று அழைக்கப்பட்ட தாதாபாய் நவ்ரோஜி, முதுபெரும் தலைவர் என்று அழைக்கப்பட்ட தாதாபாய் நவ்ரோஜி. அவர் பார்த்திங்கன்னா ஒரு புக்கு எழுதியிருப்பார். நம்ம வரலாறுலாம் படிச்சிருக்கோம். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா? அந்த புத்தகத்தில் அவர் 1867, 68 ஆண்டு காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கீடை சுட்டி காட்டுறாரு. இந்தியாவில் மக்கள் வறுமை கோட்டில் இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் நம்முடைய ஆட்சியை, மக்கள்கிட்ட உள்ள சொத்துக்களை சுரண்டி செல்கிறாங்க. ட்ரெயின் தியரின்னு சொல்லுவோம் இல்லையா? செல்வ சுரண்டல் கோட்பாடு. அப்போ மக்களுடைய வருமானம் மிக குறைவாக இருக்கிறது. எவ்வளோதான்? 868 தலா வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் ஒரு நபருக்கு 20 ரூபா தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறது. அப்போ முதன்முறையாக இந்தியாவில் வருமான கணக்கீடு தாதாபாய் நவ்ரோஜி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. 1868 ஆண்டில் இந்தியாவில் ஒரு சராசரி தலா வருமானம், ஒரு நபருடைய தலா வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் 20 ரூபாய் அப்படின்ட்டு அவர் கணக்கிட்டு சொல்கிறார். இதனால் 10, 11, 1910, 11 சில புள்ளியியல் அறிஞர்கள் வந்து பண்ணுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னு கேட்டால் VKRB ராவ் அவர்களுடைய கணக்கீடு.
1925 டு 29 காலகட்டத்தில் விகேஆர்வி ராவ் என்ற ஒரு அறிஞர் வந்து இந்தியாவில் வருமான கணக்கீட்டை மேற்கொள்கிறாரு. அறிவியல் பூர்வமான கணக்கீட்டை மேற்கொண்டவர் யாருன்னா இவர் தான். இந்தியாவில் முதல் முறையாக அறிவியல் பூர்வமாக தேசிய வருமான கணக்கீட்டை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா விகேஆர்வி ராவ். சயின்டிஃபிக் மெத்தடு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வருமான கணக்கீட்டை மேற்கொள்கிறாரு. யார்? விகேஆர்வி ராவ். 1925 டு 29 காலகட்டத்தில் இந்திய மக்களுடைய சராசரி தலா வருமானம் ரூபாய் 76. இது யார் சொல்கிறா? விகேஆர்வி ராவ் சொல்கிறாரு. 25 டு 29 காலகட்டம். அப்புறம் விடுதலை அடைஞ்சிடறோம். விடுதலை அடைஞ்ச பின்னால் நாட்டின் தேசிய வருமானத்தை கணக்கிடும் பொருட்டு நேரு ரொம்ப முனைப்பு காட்டுறாரு. அப்போ தேசிய வருமான கணக்கீட்டு குழு அப்படின்ற ஒரு குழுவை போடுறாங்க. நேஷ்னல் இன்கம் எஸ்டிமேட் கமிட்டி அல்லது நேஷ்னல் இன்கம் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியை போடுறாங்க. தேசிய வருமான கணக்கீட்டு குழு நேருடைய நண்பரான பிசி மஹலோனோபிஸ் அல்லது மஹோல்னோபிஸ், பிசி மஹோல்னோபிஸ் தான் தலைவர். இதெல்லாம் பேசிக் கொஷின்ஸ் தான், ஜிகே கொஷின்ஸ் தான். தேசிய வருமான கணக்கீடு 1949 தேசிய வருமான கணக்கீட்டு குழு அப்படின்ற ஒரு குழு நியமிக்கப்படுது. பிசி மஹோல்னோபிஸ் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டு நாட்டு வருமானத்தை மதிப்பிடுவதற்காக அந்த குழுவை போடுறாங்க. அந்த குழுவுடைய முதல் அறிக்கை வெளியான ஆண்டு 1951, இறுதி அறிக்கை வெளியான ஆண்டு 1954. அப்போ 50 டு 54 காலகட்டத்தில் இந்த தேசிய வருமான கணக்கீட்டு குழு என்ன பண்ணுது? நாட்டு வருமானத்தை மதிப்பிடுது. இந்த 50 டு 54 காலகட்டத்தில் இந்தியாவில் தனிநபர் சராசரி வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் ரூபாய் 246.90, 240 ரூபா 46 ரூபா 90 பைசா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 246 ரூபா 90 பைசா யார் சொல்கிறா? மஹோல்னோபிஸ் சொல்கிறாரு, தேசிய வருமான கணக்கீட்டு குழுவின் தலைவர். அடுத்ததான் இந்தியாவில் வருமான கணக்கீட்டை மேற்கொள்வதற்காக ஒரு அமைப்பு 1949-50 நிதியாண்டில் உருவாக்கப்பட்டது. மத்திய புள்ளியியல் நிறுவனம், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வருமான கணக்கீட்டை மேற்கொள்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா முதல் அறிக்கை இவங்க ரிப்போர்ட் பண்ணது 1956 ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மஹோல்னோபிஸ் கமிட்டி போட்டு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் சிஎஸ்ஓ தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய முதல் அறிக்கை வெளியானது 1956. அப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி கணக்கிடுறோம்? கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அடிப்படையில் தான் கணக்கிடுறோம்னு சொன்னேன். அடிப்படை ஆண்டு பேஸ் இயர் என்ற ஒரு இயரை ஃபிக்ஸ் பண்ணி மாறாத விலை அடிப்படையில் கணக்கிட ஆரம்பித்தோம். அப்போ இந்த சிஎஸ்ஓ வந்து பேஸ் இயர்ஸாக விடுதலைக்கு பின் இந்தந்த ஆண்டுகள்லாம் அறிவிச்சது. பார்த்தீங்கன்னா 1948-49 பேஸ் இயராக கொண்டு தான் 56 ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணாங்க. 56 முதல் முறையாக சிஎஸ்ஓ தன்னுடைய புள்ளி விவரங்களை சமர்ப்பிக்கிறப்போ கரண்ட் ப்ரைஸில் அப்போவே கான்ஸ்டன்ட் ப்ரைஸை தான் எடுத்தாங்க. கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்க்காக அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஆண்டு என்னது? பேஸ் இயர் என்னது? 1948-49. அப்புறம் படிப்படியாக பேஸ் இயரை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து 1960-61, அடுத்ததான் 1970-71, அடுத்தது 1980-81, அப்புறம் 93-94, 99-2000, 2004-2005, அடுத்த 2011-12. தற்போது 2015 பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் 2015ஆம் ஆண்டு தன்னுடைய பேஸ் இயரை மாற்றிச்சு. அந்த பேஸ் இயர் தற்போதும் 2020-21 நிதியாண்டிலும் நம்ம அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய பேஸ் இயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் கால்குலேஷனுக்காக 2011-12 தான் அடிப்படையாக வச்சுருக்கோம். சரியா? 2011-12 தான் தற்போது அடிப்படை ஆண்டாக வச்சுருக்கோம். அந்த பிரிவில் உள்ள விலை குறியீட்டு எண் அடிப்படையில் தான் தற்போதைய உற்பத்தி மதிப்பு கணக்கிடப்படுது. அல்லது கரண்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணிட்டு அதை கான்ஸ்டன்ட் ப்ரைஸுக்கு மாற்றிடுறோம். சரியா? அப்போ தற்போதைய அடிப்படை ஆண்டு என்னது? 2011-12. அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யார்? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அனௌன்ஸ் செய்த ஆண்டு 2015 ஜனவரி மாதம். அப்போ இந்த சிஎஸ்ஓ வந்து இந்த 2015 நம்முடைய கணக்கீட்டில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. சரியா? நம்முடைய வருமான கணக்கீட்டில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. நம்ம ஃபேக்டர் ஃபேக்டர் காஸ்ட் அடிப்படையில் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மார்க்கெட் காஸ்ட்டுக்கு மாறணும். அப்புறம் சிஸ்டம் ஆஃப் நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை 2015 மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த சிஸ்டம் ஆஃப் நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் அடிப்படையில் நம்முடைய வருமான கணக்கீட்டில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் பார்ப்போம். பார்த்த பின்னால் இந்தியாவுடைய பொசிஷன் என்ன, எக்ஸாக்ட் ஃபைனல் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 2019 நிதி ஆண்டுக்கான அந்த ஃபைனல் ஃபிகர் இருக்குது. அப்போ இந்தியாவுடைய ஜிடிபி என்ன, பெர் கேபிட்டா இன்கம் என்ன, அதையும் நம்ம பார்க்கலாம். 2015க்கு பின்னால் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் நம்முடைய
வருமான கணக்கீட்டில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. என்ன மாற்றங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தட் இஸ் சேஞ்சஸ் ஆஃப்டர் 2015. ஒன்று பாருங்கள், பேஸ் இயரை மாற்றினாங்க. நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு சேஞ்ச் இதுதான். நம்முடைய வருமான கணக்கீட்டுக்கான அடிப்படை ஆண்டு இதற்கு முன் 2004-05 என்றவாறு இருந்துச்சு. இப்போ அதை என்னவா மாற்றிட்டாங்க, 2011-12 அப்படின்னு மாற்றிட்டாங்க. 2, கால்குலேஷன் மெத்தடாலஜி, கணக்கீட்டு முறை. இந்தியாவில் தற்போது வருமானத்தை, தேசிய வருமானத்தை கணக்கிடுவதற்கான கால்குலேஷன் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா SNA 2008 அப்படின்ட்டு சொல்லலாம். SNA 2008 அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் ஆஃப் நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ். 2008 அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு முறை. இந்த SNA முறையை தான் 2015க்கு பின் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சிஸ்டம் ஆஃப் நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் முறை 2008. இதன் அடிப்படையில் 2015லேருந்து இந்த முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்ததாக 3வது விஷயம், நம் நாட்டில் GDP வளர்ச்சி விகிதத்தை கணக்கிடுவதற்கு 2015 வரை எதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போவும் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஃபேக்டர் காஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி என்ன யூஸ் பண்ண போகிறாங்க, மார்க்கெட் காஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபேக்டர் காஸ்ட் 2 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? ஆமாம், ஃபேக்ட்ரி ப்ரைஸா அல்லது மார்க்கெட் ப்ரைஸா அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ காலம் ஃபேக்ட்ரி ப்ரைஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்ததான் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேலும் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் மாற்றம் இல்லை. கரண்ட் ப்ரைஸுக்கு நம்ம மாறலை. சரியா? அது ஒரு மாற்றம். அடுத்ததான் செக்டார் வைஸ் கால்குலேஷனுக்கு GVA அப்படின்ட்டு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாங்க. நான் பார்ப்போம், நம்ம GVAனா என்னன்றதை பின்னால் பார்ப்போம். கிராஸ் வேல்யூ ஆடட், மொத்த மதிப்பு கூட்டல் அப்படின்ட்டு சொல்லுவோம். மதிப்பு கூட்டல் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த மொத்த மதிப்பு கூட்டல்லையே 2 முறைகள் இருக்குது. இந்த மொத்த மதிப்பு கூட்டலையே இவ்வளவு காலமும் ஃபேக்டர் காஸ்ட் அடிப்படையில் மொத்த மதிப்பு கூட்டலை கணக்கிட்டு இருந்தாங்க. GVAலேருந்து தான் GDPயை கொண்டு வர்றாங்க. சரியா? நம்ம அதை பார்ப்போம். GVAலேருந்து தான் GDPயை கொண்டு வராங்க. மொத்த மதிப்பு கூட்டல் இதுவரை ஃபேக்டர் காஸ்ட் அடிப்படையில் கணக்கிடப்பட்டிருந்துச்சு. இனி ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு பதிலாக பேசிக் ப்ரைஸ், கிராஸ் வேல்யூ ஆடட் என்பது அடிப்படை விலை அடிப்படையில் இனிமேல் கணக்கிட போகிறோம். அதாவது GVA அட் பேசிக் ப்ரைஸ் என்ற அடிப்படையில் இனிமேல் கணக்கிட போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இது 4வது சேஞ்ச். 5வது சேஞ்ச், இந்தியாவில் உள்ள புள்ளி விவரங்கள் பெருமளவு துல்லியமானதாக இல்லை, அக்யூரசி இல்லை. அப்போ துல்லியமான கணக்கீட்டுக்காக ஒவ்வொரு செக்டார்லையும் சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் செக்டார் நிறைய MNCs இருக்குது இந்தியாவில். பன்னாட்டு நிறுவனங்களும் இந்தியாவில் உள்ள பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் இருக்கிறாங்க. இவங்களுடைய வருமான கணக்கீட்டை துல்லியமாக மேற்கொள்ளும் பொருட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், MCA அப்படின்ட்டு சொல்கிறோம். நிறுவனங்கள் துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு அமைச்சகம் இருக்குது, மத்திய அமைச்சகம். அவங்க ஒரு சாஃப்ட்வேர் MCA 21 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் டேட்டா பேஸை ரெடி பண்ணுறாங்க. இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. கார்ப்பரேட்ஸுடைய வருமானம் தகவல்கள் சேகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதன் மூலமாக அவங்களுடைய வருமானத்தை நம்மளால் துல்லியமாக அளவிட முடியுது. இது ஒரு டேட்டா பேஸ் இனிஷியேட்டிவ், கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ட்டு சொல்லலாம். கார்ப்பரேட் செக்டாருடைய வருமானத்தை துல்லியமாக அளக்கும் பொருட்டு MCA 21 மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் உடைய ஒரு டேட்டா பேஸாக, ஒரு கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவாக MCA 21 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நிதித்துறை, ஃபினான்ஷியல் செக்டார்லையும் துல்லியமாக இல்லை. வங்கிகள், இன்சூரன்ஸ் செக்டார்ஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், இவங்கள்டெல்லாம் புள்ளி விவரங்கள் துல்லியமாக வேணுன்றதுக்காக இவங்க தகவல்களை யார்கிட்டருந்து பெறுறாங்க, இன்கம் இப்போ வருமான கணக்கீட்டுக்கு செபிட்டிருந்து, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, IRDA, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் தகவல்களை கேட்டு வாங்கி அந்த துறை சார்ந்த வருமானத்தை துல்லியமாக கணக்கிடுவதற்கு இப்போ முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. அடுத்த உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் பாடிஸ் அண்ட் ஆட்டோனமஸ் பாடிஸ். இந்தியாவில் உள்ளாட்சி நிறுவனங்கள், கிராம ஊராட்சிகள் இருக்குது, நகராட்சிகள் இருக்குது. அவங்களுக்கு மத்திய அரசு, மாநில அரசு மானியம் கொடுக்குறாங்க. அவர்களுடைய செலவு மற்றும் வரவுகளை முறைப்படுத்தும் பொருட்டும் மென்பொருள்களை உருவாக்கியிருக்காங்க. அதன் மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மானியங்கள் வழங்கப்பட்ட தொகை, உள்ளாட்சி அமைப்புகள்லாம் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கிராண்ட்ஸ் தான். அப்புறம் அவங்களுடைய வருமானம், இந்த கணக்கீட்டுகளையும் துல்லியமாக மேற்கொள்ளும் பொருட்டு CSO புதிய மாற்றங்களை பண்ணியிருக்கு. எந்த வருஷம், 2015 சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் 2008 அப்படின்ற அடிப்படையில் உருவாக்கியிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய வருமானம் ஃபைனலைஸ்ட் இப்போ 2020 போயிட்டுருக்கு. 2020 இன்னும் ஃபைனலைஸ்ட் நமக்கு உறுதியாக வரலை. அப்போ 2018-19 நிதியாண்டில் உள்ள இந்தியாவுடைய வருமானம் என்ன, எப்படி இருக்குது, சும்மா லைட்டாக பார்ப்போம். இது மாறக்கூடிய டேட்டா தான். இந்த டேட்டாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம பேசிக்காக பார்த்துடலாம் என்ன அளவு வருமானம் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்க்குறது அதில் பெர் கேபிட்டா இன்கம் என்ன, GDP என்ன,
இந்தியாவுடைய பொசிஷன் என்ன, உலக அளவில் இந்தியாவுடைய பொசிஷன் என்ன, தமிழகத்துடைய பொசிஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இப்போ 2020-21 நிதியாண்டில் இருக்கோம். இதில் 2019-20க்கான புள்ளி விவரங்கள் கூட எக்ஸாக்டான ஒரு ரிலீஸ் ஆகலை. அப்போ பார்த்தீங்கன்னா 2018-19க்குள்ள புள்ளி விவரங்களை பார்க்குறதுன்ட்டு நம்முடைய ஜிடிபி கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம். கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அடிப்படையில் பாருங்கள், இந்தியாவுடைய ஜிடிபி 2018-19 எவ்வளோ இருக்கு பாருங்கள், ருபீஸ் 139.52 lakh crores, லட்சம் கோடிகள், 139.52 லட்சம் கோடிகள். கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னால் நம்ம சொன்னேன் 2011-12 பேஸ் இயர் அடிப்படையில் கணக்கிட்டால் அது கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். அப்போ க்ரௌத் ரேட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 7.2 தான். சரியா, 2018-19 நிதியாண்டில் நம்முடைய வளர்ச்சி வீதம் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அடிப்படையில் நம்ம கணக்கிடுறோம். எவ்வளோ, 7.2. பத்திரிகைகளில் வர்றது ஃபுல்லாக 7.2 தான் வரும். அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் தான் வரும் க்ரௌத் ரேட் வந்துட்டு, கரண்ட் ப்ரைஸில் வராது ஆக்சுவலாக பாருங்கள். அதேமாதிரி பாருங்கள், கரண்ட் ப்ரைஸ்லேயும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கரண்ட் ப்ரைஸில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 188.41 lakh crores, 188.41 லட்சம் கோடிகள். பாருங்கள் எவ்வளோ தொகை பாருங்கள். இதுக்கே வித்தியாசம் எவ்வளோ இருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி வித்தியாசப்படுது கரண்ட் ப்ரைஸுக்கும் கான்ஸ்டன்ட் ப்ரைஸுக்கும். அப்போ உண்மையான வருமானம் என்பது கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் தான். கரண்ட் ப்ரைஸில் நம்மகிட்ட அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியுது. காரணம் பணவீக்கம், விலைவாசி கூடுதலின் காரணமாக அவ்வளோ நமக்கு தெரியுது. இது 2011-12 பேஸ் இயர் அடிப்படையில் 2018-19க்கான வருமானம். இது கான்ஸ்டன்ட் ப்ரைஸு, இது கரண்ட் ப்ரைஸ். எதைத்தான் சொல்கிறோம், ஜிடிபியை சொல்கிறோம். கரண்ட் ப்ரைஸ்லையும் க்ரௌத் ரேட்டை நம்ம கணக்கிடலாம். போன வருஷம் 100 ரூபா இருந்துச்சுன்னா இந்த வருஷம் 112.3, இப்போ 12.3% க்ரௌத்துன்னு சொல்கிறோம். இங்கே 100 ரூபா இருந்துச்சுன்னா 107.2, 7.2% க்ரௌத் ரேட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆனால் இதுதான், இந்த கணக்கீடு தான் சரியானது. இது கணக்கீடு நம்ம அப்ராக்சிமேட்டாக பண்ணுறது தான், என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறது. அப்போ க்ரௌத் ரேட்டு கரண்ட் ப்ரைஸில் 12.3%, சரியா, கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் 7.2%. நமக்கு 7, 8, 6 இப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா. அப்போ இதுதான் சரியான கணக்கீடு. சரி, அடுத்து கிராஸ் வேல்யூ ஆடட். ஆக்சுவலாக அந்த ஜிடிபி கணக்குறதுக்கு முன்னால் ஒரு கால்குலேஷன் உண்டு, மொத்த மதிப்பு கூட்டல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம அடுத்ததை தான் பார்க்க போகிறோம். அது தனியாக ஒரு அந்த டெர்மினாலஜிஸ் ஃபுல்லாக, ஜிவிஏன்னா என்ன, ரியல் இன்கம்னா என்ன, நாமினல் இன்கம்னா என்ன, சரியா, டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன, நேஷ்னல் டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன, கிராஸ் டிஸ்போசபிள் இன்கம் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்னா என்ன, அந்த டெர்மினாலஜி ஃபுல்லாக நம்ம தனியாக பார்ப்போம். சரியா, அப்போ அதுக்கு முன்னால் ஜிவிஏ கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்ட்டு பார்க்குறோம். இந்த கிராஸ் வேல்யூ ஆடட் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வருது, இந்த 2018-19க்கு 128.09 லட்சம் கோடிகள், 128.09 lakh crores அப்படின்ற அளவு வருது. தெரிஞ்சுக்கிறக்கா தான், அந்த புள்ளி விவரங்கள்லாம் மனப்பாடம்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா, இது ஆண்டுக்காண்டு மாறிக்கிட்டே இருக்கும். என்ன பொசிஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா தான் அதெல்லாம் நம்ம பார்க்குறோன்ட்டு. இப்போது ஜிடிபிக்கும் ஜிவிஏக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிவிஏ கூட டேக்ஸையும் கூட்டி சப்சிடியை கழிச்சா என்ன கிடைக்கும், ஜிடிபி கிடைச்சிடும், அவ்வளோதான். கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் ஜிவிஏவுடைய மதிப்பு கேட்குறோம், செக்டார் வைஸ் கிராஸ் வேல்யூ ஆடன்ட்டு ஒவ்வொரு செக்டாரும் மொத்த மதிப்பையும் கணக்கு பண்ணி அதோட டேக்ஸை சேர்த்து சப்சிடியை கழிச்சா என்ன கிடைச்சிரும், ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். அப்போ அதுக்காக தான் இந்த ஜிவிஏ கால்குலேஷன். ஜிவிஏ 128, சரியா, கூடுதலாக டேக்ஸை கூட்டி சப்சிடியை கழிச்சா 139 வருது. புரியுதா, ரைட். அடுத்ததான் நேஷ்னல் இன்கம், அதாவது ஃபைனலைஸ் இன்கம், வெளிநாட்டு வருமானத்தையும் சேர்த்தாச்சு, ஜிடிபியோடு வெளிநாட்டு வருமானத்தை சேர்த்தாச்சு, டெப்ரிசியேஷனை கழிச்சா கரண்ட் ப்ரைஸில் எவ்வளோ இருப்பாருங்க, 167.03. இதான் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம், இறுதி வருமானம். இதுதான் எது நேஷ்னல் இன்கம். எவ்வளவு கரண்ட் ப்ரைஸில் தான் பார்க்குறோம். இங்கே கரண்ட் ப்ரைஸில் எவ்வளோ இருக்குது, 188 ஜிடிபி. ஆனால் என்என்பி எவ்வளோ வந்துடுது, 167. அப்போ தேய்மானமாக எவ்வளோ கழிஞ்சிருது, தேய்மானம் ப்ளஸ் வெளிநாட்டு வருமானம் அட்ஜஸ்ட் பண்ணது போக 167 வருது. கிட்டத்தட்ட 21 குறைஞ்சிருக்கு. ஃபைனலைஸ்ட் இன்கம் அல்லது நேஷ்னல் இன்கம் என்பது நடப்பு விலையில் 167.03 lakh crores 2019 இயர் எண்டில் இவ்வளோ இருந்திருக்கு. சரியா, அப்போ ஜிடிபியோடு வெளிநாட்டு வருமானத்தை கழிக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கூட்ட முடியாது, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு நெகட்டிவில் இருக்குது. ப்ளஸ் அப்புறம் டெப்ரிசியேஷனையும் கழிக்கிறோம். கழிச்சு எவ்வளோ வருது, 167 வருது. கரண்ட் ப்ரைஸில் நம்ம பார்க்குறோம். கான்ஸ்டன்ட் ப்ரைஸை விட்டுருங்க, இந்த ரெண்டு கரண்ட் ப்ரைஸில் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். சரி, என்ஐ நேஷ்னல் இன்கத்திலிருந்து டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், அதுதான் என்னது, பெர் கேபிட்டா இன்கம். நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் போட்டால் என்ன வந்துடும், பெர் கேபிட்டா இன்கம் வந்துடும். பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம்.
2019 இந்தியாவின் தேசிய வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுத்தால் ஒரு நபர் சராசரி எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் ஆனம் ஆண்டிற்கு 1,25,397 பீஸ் 1,25,397. இந்த அளவு தான் நம்முடைய வருமானம் இருக்குது. சராசரியாக ஒவ்வொருவரும் 1,25,000 சம்பாதிக்கிறோம். 2019 கணக்கு கரண்ட் ப்ரைஸில் தான், கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் இன்னும் குறைஞ்சிரும். நமக்கு நடப்பு விலை அடிப்படையில் எவ்வளோ இருக்குது, இவ்வளோதான் நம்ம வருமானம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த 2019 உலக அளவில் நாடுகள் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஜிடிபி அடிப்படையில் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக அளவில் அதிக உற்பத்தி ஜிடிபி அல்லது அதிக வருமானம் கொண்ட நாடு அப்படின்னு பக்கத்தில் யார் தான் இருக்கா? அமெரிக்கா இருக்குது. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அன்கம்பேரபுளாக இருக்காங்க, பில்லியன்ஸில் போயிட்டுருக்காங்க. 2வது இடம் யார்? சைனா. 3வது ஜப்பான். 4வது ஜெர்மனி. 5வது இடத்துல இருக்குது இந்தியா. 2019 சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோடு இருக்குது. சில நேரங்களில் இந்தியா 6வது இடத்துக்கு போகுது, அப்புறம் 7க்கும் போச்சு, அப்புறம் 5க்கு வந்தாங்க. 2019 இயரில் நம்ம 5வது இடத்துல இருக்கோம். அப்போ ஜிடிபி அடிப்படையில் உலகின் 5வது பெரிய பொருளாதாரம் அப்படின்ட்டு இந்தியாவை சொல்லலாம். ஆனால் மக்கள் தொகை இருக்குது, அதனால் பெர் கேபிட்டா இன்கம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் உற்பத்தி அடிப்படையில் பெரிய எக்கானமி அப்படின்ற வயசு இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது? 5வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, 2வது சைனா, 3வது ஜப்பான், 4வது ஜெர்மனி, 5வது இந்தியா, 6வது இங்கிலாந்து. சமீபத்தில் இங்கிலாந்தை தான் இந்தியா முந்துச்சு. 6வது இங்கிலாந்து, 7வது ஃப்ரான்ஸ், 8வது இத்தாலி, 9 பிரேசில், 10 கனடா. இப்படி தான் போயிட்டுருக்கு. அதே போன்று நம்ம நேஷனல் லெவலில் ஜிடிபி அப்படின்ட்டு சொல்லுவோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அது மாநிலங்களை இந்த வருமானத்தை கணக்கீடு பண்ணணும்னா அதை ஜிஎஸ்டிபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஜிஎஸ்டிபி அடிப்படையில் மாநிலங்களை வகைப்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா. 2வது யார்? தமிழ்நாடு தான் இருக்குது தேசிய அளவில். 2019 கணக்கீடு அடிப்படையில் தமிழகம் 2வது இடத்தை பிடிக்குது. 3வது இடம் குஜராத், 4வது கர்நாடகா, 5வது உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் பாப்புலேஷன் அதிகம், அதனால் அவங்க 5வது இடத்துக்கு வர்றாங்க. முதலிடம் மகாராஷ்டிரா தான். மும்பை தான் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எக்கனாமிக் கேபிட்டல், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், அதனால் உற்பத்தியுடைய அளவு மும்பையில் மிக அதிகமாக இருக்குது. மகாராஷ்டிரா அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 2019 பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் 29.80 lakh crores. இந்திய அளவு பாருங்க, கரண்ட் ப்ரைஸில் எவ்வளோ வந்துச்சு? 188.49 crores. இதில் கிட்டத்தட்ட 6ல் 1 பங்கு மகாராஷ்டிரா தான். இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் 6ல் 1 பங்கு யார் கொடுக்குறாங்க? மகாராஷ்டிரா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி வந்துருச்சு. 29.8 lakh crores மகாராஷ்டிரா. தமிழ்நாடு பாருங்கள் 17.25 lakh crores அப்படின்ற அளவில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. 17.25 lakh crores. 3வது குஜராத். சில நேரங்களில் குஜராத் நம்மளை முன்னுக்கு தள்ளிட்டு குஜராத் முன்னால் போய்டும், தமிழகம் 3வது இடத்துக்கு வரும். அப்போ இது வந்து ஆண்டுக்காண்டு மாறுபடும். ஆனால் மகாராஷ்டிரா எப்போவுமே டாப்பில் தான் இருக்கிறாங்க. குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகாலாம் சின்ன சின்ன மாற்றங்களோடு இருக்கிறோம். 3வது இடம் குஜராத், 4வது கர்நாடகா, 5வது உத்தரப்பிரதேஷ். தமிழ்நாடு எக்கானமி பிக்கஸ்ட் எக்கானமினா செகண்ட் பிக்கஸ்ட் எக்கானமி. சில நேரங்களில் தேர்டுக்கு போகிறோம். அப்போ இந்த விவரங்கள் ஆண்டுக்காண்டு மாறுபடும். ஒரு யாரெல்லாம் லீடிங்கில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இதை மனப்பாடம் பண்ண வேண்டாம், பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் செக்டார் வைஸ் பிரேக்கப்பு, அப்புறம் டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டா இந்த போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.